இருமொழிக் கொள்கை குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையில்லை என்றும் இருமொழிக் கொள்கையே அவசியம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும். தமிழ் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்முடைய மாமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு உயிரணைய தாய்மொழி என்று சொல்லுகிறார். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆகவே அரசை கேட்டுக்கொள்வது, இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதிலே அரசு, மத்திய நடுவண் அரசு திணிக்க கூடாது என்பதிலே அரசு உறுதியாக இருக்கிறது. ஆகவே தமிழக அரசினுடைய உறுதித்தன்மைக்கு, முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கும். ஒன்றிய அரசு இந்தி அடிப்படையில் இந்தியாவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது. இந்தியை திணித்தால் இந்தியா ஒருங்கிணையாது. அது இந்தியாவை இவர்களே பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல். அந்த அரசியலைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளின் குரல், பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளின் குரல். இதை ஒரு கட்சிக்குள்ள சுருக்க முடியாது. இது ஏதோ திமுக கூட்டணி மட்டும் வலியுறுத்துது அப்படின்னு பார்க்க கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் 2 கட்சிக்கும் இதுதான் கொள்கை. விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் 2 கட்சிக்கும் இதுதான் கொள்கை. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் கொள்கை, பாஜகவை தவிர. யுனெஸ்கோ அமைப்பு 197 மொழிகள் அழியும் நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஐக்கிய நாடுகளில் 193 நாடுகளில் இந்தியா தான் மொழிகள் அழியக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து மொழி மீதும் அதே போல மாநில உரிமைகள் மீதும் கூட்டாட்சியையும் தகர்த்து வருகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்காமல் இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா என்பது ஒரு மலர் தோட்டம். முல்லைப்பூ இருக்கும், ரோஜாப்பூ இருக்கும், சாமந்திப்பூ இருக்கும், இப்படி தாமரைப்பூ இருக்காது. தாமரைப்பூவை மட்டுமே வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். நாம் சொல்கிறோம், இந்தியா என்பது ஒரு வண்ண மலர் தோட்டம். ஒரு வகுப்பறையில் இருக்கிற 30 மாணவர்களும் 15 மொழியை கேட்டால் 15 மொழிக்கும் ஆசிரியர்களை போட்டு உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது சாத்தியமா? ஆகவே நீ சொல்வது மறைமுகமாக இந்தி, அது அவசியம் இல்லை எங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.